கர்நாடகா மாநிலத்தில் கொல்லூருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். அங்கு பிரசித்தி பெற்ற மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய இருப்பதாகவும் இதற்கு முன்பாகவே கூறப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் டெல்லியிலிருந்து மங்களூருக்கு விமானம் மூலம் சென்று தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய அந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து சாலை மார்க்கமாக சாலை மார்க்கமாக மீண்டும் டெல்லிக்கு புறப்படுவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதற்கு பிறகு சாமி தரிசனம் செய்த பிறகு தமிழகம் திரும்புவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இதனால் கொல்லூர் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் முக்கிய பிரதிநிதிகள் அந்த கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் திடீரென ஏன் கர்நாடகாவுக்கு சென்று இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்வது ஏன் என்று சமூக வலைதளம் திறந்து ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மூகாம்பிகை அம்மன் கோவிலில் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் ஆண்டுதோறும் வருகை தந்து வழிபட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் முன்னாள் பிரதமர்கள் இந்திரா எச்.டி. தேவகவுடா உள்ளிட்டோர் முக்கிய இந்த கோவில்களுக்கு சென்று சாமியை வழிபட்டு வந்துள்ளனர். அந்த அடிப்படையில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மன் கோவில் மீது மிகுந்த பக்தி கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் உடல்நலம் மருத்துவமனையில் இருந்தபொழுது இந்த கோவிலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் குணமடைந்து மூகாம்பிகை கோவிலுக்கு வருகை தந்து 1.5 கிலோ தங்கவால் காணிக்கையாக கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவரையுமே கோவிலில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பிரசித்தி பெற்ற கோவிலில் தான் தற்பொழுது முதலமைச்சர் விஜயம் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். அந்த கோவிலின் வரலாறு குறித்து தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் குடசாத்திரி மலை அடிவாரத்தில் சொப்பர்ணிகா நதிக்கரையில் அமைந்துள்ள கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகும். சக்தி பீடங்களில் ஒன்றான பக்தர்கள் மனமாற வேண்டினால் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. பரசுராமர் உருவாக்கிய முதல் ஸ்தலங்களில் இது ஒன்றாகவும் போடப்படுகின்றனர். இது மட்டுமல்லாமல் மூலிகை செடிகள் நிறைந்த பகுதிகள் கடந்து வரும் சொப்பர்ணிகா நதியில் நீரோடு உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்தை கொடுப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நன்மைகளும் இந்த கோவிலில் ஏற்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த கலைகளில் தெய்வமான சரஸ்வதியின் அம்சமாக விளங்குவதால் பல முன்னணி இசை மற்றும் கலைஞர்கள் இங்கு வந்து வழிபடுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இந்த கோவிலுக்கு அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் திரையுலக பிரபலங்களும் தொழிலதிபர்களும் மற்றும் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சென்று தனது வெற்றி வேண்டுதலை தொடர்ந்து வேண்டிக் கொள்வதாகவும் பிறகு அதற்கான நன்மைகளும் கிடைப்பதாகவும் தொடர்ந்து ஒரு பக்தர்களின் ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயும் சரி 3 நாள் பயணமாக டெல்லி சென்ற பொழுது சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.